ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ ஃபேவரட் தமிழா. நம்ம இன்னைக்கு பொள்ளாச்சியிலேருந்து கோபால்சாமி மலைக்கு தான் போய்க்கிட்டு இருக்கோம். கொஞ்ச தூரம் நம்ம வந்து கோபால்சாமி மலை வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வரைக்கும் மோட்டோ விளாகிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல போய்க்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நடந்து. ஸோ எப்படி இருக்கு? ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு மோட்டோ விளாகிங்கில கண்டினியூவா பேசலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோஸ்குள்ள போலாம். ஹலோ எஃப்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சமத்தூர தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கிறோங்க. கோபால்சாமி மலைக்கு போறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாலாமுல சுங்கம், வெண்ணம் சுங்கம் அப்படிங்கிற ஏரியா கிட்ட வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை போற ரோட்ல ஒரு மெயின் ஜங்ஷன்னே சொல்லலாம். உடுமல்பேட்டை, ஆனமலை, பொள்ளாச்சி, அப்புறம் வால்பாறை அப்படிங்கிற 4 ஜங்ஷன் ஒரு 4 ரோடுமே வந்து ஜங்ஷன் இது. அந்த பாயிண்ட் தான் நம்ம நாலாமுல சுங்கம் அப்படிங்கிற சொல்ற ஏரியா. இதில பார்த்தீங்கன்னா, இப்ப லெஃப்ட் சைடு ப போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடுமல்பேட்டை போறதுங்க. ரைட் சைடு நம்மள போறது. நம்ம இப்போ பொள்ளாச்சிலேருந்து வந்துட்டு இருக்கோங்கிறனால ஸ்ட்ரெயிட்டா போனோம் அப்படின்னா, வால்பாறை போற ரூட் அதில தான் ஆழியார் போ முடியும். அ ஆழியாருக்கு நம்ம கோட்டூர் போய் போறது அப்படிங்கன்னா, நம்ம இந்த ரைட் சைட்லயும் போய் ஆனமல் ரோட்லயும் போய் போகலாம். இதுதான் மெயின் ரூட் அது ஆக்சுவலா. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கலக்குறிச்சி தாண்டி வந்துட்டோம். வால்பாறை ரூட்ல மெயின் ரூட்ல அங்கலக்குறிச்சி தாண்டி வந்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா, லெஃப்ட்ல போகணுங்க. இந்த இந்த ரோடு தான் நம்ம போகக்கூடிய லெஃப்ட் ரோடு. இதில லெஃப்ட்ல அப்படியே போனோம்னா, ஸ்ட்ரெயிட்டா ஒரு 3 கிலோமீட்டர் என்னமோ காட்டுதுங்க கூகுள் மாத்தாச்சு. 3 1/2 கிலோமீட்டர் வருதுங்க. அரவுண்டா இப்படி எவ்வளோ வரும்னு தெரியல. ஸோ நம்ம போய் பார்த்துக்கலாம் இன்னைக்கு. நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டுருக்கிறேன் கோபால்சாமி மலைக்கு. இதான் இதுவரைக்கும் நம்ம போனதில்ல. கோயிலுக்கு எப்படி போகிறது? கிழக்கம் போயிடல, ரைட்டில் போகிறீங்களா? ஆமாம். ரைட்டில் போனால் அங்கே போனால் அந்த ரோடு உள்ள வரும். மறுபடியும் தெற்க ரோடு வரும். தெற்க வரும். ஓ, இதில் போய்ட்டு நெட்டாக பண்ணால் நான் வராங்க பாருங்க. ஆமாம். அது கிழக்காம. சரி, எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பொள்ளாச்சி தானே. சரி சரி. சரி, தேங்க்ஸ். கோயிலுக்கு மேலே அப்போ ஆள் போக தெரியல, பார்த்துக்கோங்க. சரி, போய் கேட்டுக்கிறேன். இல்லாட்டே நீங்கள் சனிக்கிழமை வந்திருக்கேன், நீங்கள் அடைச்சிருச்சுன்னா சரி, சரி. சரி, நன்றி. ஹலோ எஃப்டிஎஃப், நம்ம ரூட்டு மாறி போயிட்டேங்க. அதாவது கூகுள் மேத்தாச்சு பார்த்தீங்கன்னா, ரைட்டில் கட் ஆகு அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ரைட்டில் போனோம்னா, அது கோயிலுக்கு போ மாட்டேங்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கோழி பண்ணைக்குள்ளே போகிறது. அங்கே தான் செக்யூரிட்டி கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், எந்த ரூட்டு போனோம்னா, நீங்கள் அடுத்த ரைட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ, அதனால் நீங்கள் எப்போவுமே கூகுள் மேத்தாச்சு மட்டுமே நம்பிட்டு வராதீங்க. இந்த மாதிரி ரிமோட் வில்லேஜுக்குள்ளேலாம் பார்த்தீங்கன்னா, கூகுள் மேத்தாச்சு வேலை செய்ய மாட்டேங்குது. எப்போவுமே லோக்கல் பீப்புள்ஸ் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. இப்ப நம்ம போயிட்டு ஏன்னா ஒண்ணும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்ல. ஒரு 1 1/2 கிலோமீட்டர் வந்து நம்ம சுத்தி மறுபடியும் திரும்பி அதே ரோட்டுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து மறுபடியும் வந்தோம். நீங்க மெயின் ரோட்ல நம்ம வந்தோம் பார்த்தீங்களா? அங்கலக்குறிச்சியிலேருந்து வர்ற ரோட்ல, அந்த ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, 2வது ரைட்டு கட் பண்ணீங்கன்னா போதுங்க. அங்கேருந்து வர ஸ்ட்ரெயிட்டா வந்து 2வது ரோடு கட் பண்ணுங்க. ஒரு இன்னைக்கு அம்மா இதுன்றா ஸ்கூட்டர் பைக் இங்கேயே ஓட்டலாமா? கேட்டுக்கலாம் வாங்க. அது மேலே அலோடு இருக்குங்களா? கோயிலுக்கு போவாங்களா? பாட்டியாத்த தலையாட்டிட்டாங்க. போகலான்னு தான் நினைக்கிறேங்க. எதுக்கும் போய் வண்டியை நிறுத்திட்டு இருக்கேன்னு கேட்டுக்கலாங்க. எப்படியே மேலே அலோடு தானுங்களாமா. கூட வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 2 3 பீப்புள்ஸ். அவங்க கூட அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம கூட இன்னொருத்தர் ட்ராவல் பண்ண வந்துட்டுருக்காரு. எஃப்டிஎஃப் இன்னைக்கு நம்ம கூடயே நம்ம பில்லியன் ரைடரு, அப்புறம் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒத்தைக்கு போகக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மலங்காடு, நீங்கள் யாராவது வந்தால் போய்க்குங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்களாமா. அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவரும் நம்ம கூட தான் வர்றாரு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி இந்த நம்ம ஏரியாக்குள்ளே இருக்க ஒரு மலைக்கு போகிற ரொம்ப நாள் ஆச்சு, போக முடியாமல் இருந்தது. எப்படியோ தூரமாக பாருங்கள் ஒரு ஃபால்ஸ் தெரியுது. அங்கே தான் போவோன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. வாங்க போய் பார்த்துருவோம். தூரமாக 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க தான் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல் இருக்கு. நம்ம முதல்ல சாமியை கும்பிட்டு போயிடும். எஃப்டிஎஃப் இவங்க தான் அவங்க ஒரு குழந்தையோட கையில் வச்சுட்டு இருக்காங்க. சரி சிரமமாக இருக்குன்னு சொல்லி நம்ம கூட அனுப்பி விட்டாங்க. தனியாக போகாதீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நம்ம கூட வந்துட்டுருக்காங்க. நம்ம இவங்க பின்னாடி ஒருத்தர் இன்னொரு ஐயா ஒருத்தர் வந்துட்டுருக்காரு, ஒரு வயசானவர். சரி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம மலை ஏற போகிறோம். நமக்கு ரூட்டு தெரியாது. சரி இவங்களாம்
கூட ஒரு குட்டி பாப்பாவும் வருதுங்க. நமக்கு பொழுது போகிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சாச்சு. குட்டி பாப்பாவை அப்படியே பேசிக்கிட்டே போகலான்னு பார்த்தோம். சரி அப்படியே கிளம்பலாங்க. பாருங்க வியூஸ் எல்லாம் சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க. பார்ப்போம் அன்றைக்கி எப்படி. பொறுமையாக வாங்க, நாங்களாம் உட்காந்து தான் போவோம். உங்களுக்கு ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லி நேரம் வரைக்கும் அரை மணி நேரம் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறீங்க. அதான் கோயிலுக்கு வருவாங்க சொல்லி தானே உங்களை பார்த்து நாங்களே மேலே ஏறுறீங்க. நம்ம கூட வந்தோட காணோம். நான் போய் மலையை போட்டதுக்குன்ட்டு ஓடினவன் தான் அளக்கானோம். போய் மேலே தெரியுதா? அப்படியே வாங்க, எந்திரிச்சு உட்காந்துருக்காதீங்க. வாங்க அப்படியே மொல்ல வந்துட்டே இருங்க கூட. 5 நிமிஷம் ஆச்சா? அதில் தான் போகணுமா? வராட்டியும் பரவாயில்ல, அதில் தான் வரணுமா? இருங்க, அதிகமாக வேகம் வர வேண்டாம். இதெல்லாம் இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எதுக்குண்ணா? அது எங்கேயாச்சும் மாடு வந்து இது போகிறது மேயிறது ஏன்னு வருவாங்க ஆடியம்மா வாசிக்கு அப்படின்னு வந்தேன் நானு. அது என்னடாண்ணா ஓட்டத்தையே காணும். மேலே வந்து வா ஃபால்ஸுக்கு போக முடியாதாட்டுருக்கேன்டா. மேலே அங்கே தான் பாருங்க. எப்படியா வியூ வேறு லெவலுங்க. சான்ஸே இல்லை. வந்தது வறுத்து தாங்க. அவ்வளோ ஜம்முன்னு இருந்துச்சு. நடக்க முடியும் சுத்தமாக. இந்த ரோட்டா ரெண்டுத்துக்கு சென்டரில் போனேன். ரெண்டும் கட்டாங்கிறத நீ அடிக்கிறக்கா நிரூபிக்கிறியாப்பா? ரைட்டா லெஃப்டா? நான் நடுவில் தான் போவேன். அதான் மனதார கணக்கு போட்டு யார் ஃபஸ்ட் ஏறுறதுன்னு. என்ன ஒரு காய்? என்ன காய்? காட்டு காய் ஆடுறது. நம்ம கூட 2 பேர் வந்துருந்தாங்கன்னா போட்டு போட்டு போனோம்னு சொன்னா ஜாலியாக. போட்டியெல்லாம் போட்டு ரசிக்கணும். அப்படியே சுற்றி பாரு, என்ன காடு. கொம்பை எது இறங்கிட்டான்னு என்ன பண்ணுறது? வாங்க அங்கே பாருங்க, சாணம் ஒவ்வொன்றும் இப்படா பேசுறது. கொம்பை ஹாய்ஸ் மலையில் ஸ்டெப்பு கட்டியிருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன ஸ்டெப்பு மாதிரி வெட்டியிருக்காங்க. இது இயற்கையானதில்லை, இது செயற்கையாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே செஞ்சுருப்பாங்க போல் இருக்கு. கொஞ்சம் வழுக்குது, மழை டைமில் வந்தால் வழுக்கும் போல். நல்ல ஒரு அட்வென்ச்சராகவே இருக்குதுங்க. ட்ரெக்கிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. தூரமாக ஒரு மலை தெரியுது உங்களுக்கு. அவர் ரொம்ப தூக்கிட்டேன் போல் இருக்கு. ஒரிஜினல் வாட்டரப்பா. அவ்வளோ கூலிங் இல்லைடா. கூலிங் கம்மியாக தான் இருக்கு. பிடிக்கிறதுக்குல்ல, வீடியோ எடுக்கிறது. அதை பிடிச்சிட்டு ஜூஸ் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப். இப்போ தண்ணி சவுண்டு கேட்குதுங்களா? பயங்கரமான சவுண்டுங்க. ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. கிளைமேட்டுக்கும் கொஞ்சம் கூலிங்காக இருந்து தண்ணி நல்லா கூலிங்காக இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டருங்க. மலையில் பேஞ்சு நின்று அப்படியே ஓரத்தில் வர தண்ணி நினைக்கிறாங்க. இதுதான் நம்ம வர தூரத்தில் பார்த்த முடியல அந்த ஃபால்ஸ். அதுக்கு இந்த தண்ணியிலேருந்து போகிற பார்க்குறேன். எப்படியா இப்போ இங்கே யானையெல்லாம் நிறைய நடமாட்டம்லாம் இருக்குங்க. சின்னத்தம்பி ரீசெண்டாக இப்போ இங்கேருந்து தான் பிடிச்சாங்க. இந்த சைடு இங்கேருந்து இறங்கி வந்து அப்படியே ஊருக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் அவரை பிடிச்சி கொண்டு போய் காட்டில் விட்டாங்க. காய்ச்சிக்கு பாருங்க, யானை லத்திங்க. சின்னத்தம்பி நோட்டி வேறு யாரும் நினச்சிக்காதீங்க, நம்ம யானையைத்தான் சொல்கிறோம். இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் அட்டகாசம் பண்ண லிஸ்ட்டில் அவர் ஒரு மெயின் ரவுடி. அவர் இப்போது முதுமலை சரணாலயத்தில் இருக்கார். டாப் ஸ்லீப்பில் ட்ரைனிங்கில் இருக்காங்க அவருக்கு. இங்கே கல்லுகள் எல்லாம் எடுக்குவாங்க. ஒரு 4 கல் தூக்கி அடிக்கப்போம். 3 அடுக்கு மாடி கட்டணும். அதாவது வீடு கட்டணும்னு சொல்லி வேண்டிக்கிறவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. என்ன மழை வரும் செம்ம ஜாலியாக கறி அத்தி. அவர் முன்னாடி போயிட்டாராட்டு இருக்கு. அவர் பாட்டு போயிட்டு
நான் தான் ஸ்லோவாக போவேன்னு சொன்னார், அவர் தான் ஃபஸ்ட்டாக போகிறார். விட்டுட்டு போயிடாதீங்க போனார். எனக்கு ஒன்று நினச்சா அவருக்கு மாதிரி போயிடலாங்க. மழை ஒன்றும் பெரிய மழையெல்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக, சின்ன மலை தாங்க. சின்ன. நாங்கள் அந்த படிக்கட்டு மாதிரி ஏறி எப்படியோ ஒரு வழியாக கோயில் பக்கம் வந்துட்டோம். இது ஒரே ஒரு மலை தான், இது ஒரு சின்ன மலை. நல்லா வழுக்குது, சர்வலாக இருக்குது பாருங்கள். தூரமாக ஒரு நாமம் வரைஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த நாம பக்கத்தில் சொல்லுவாங்க, யானைக்கும் மனிதர்களுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கிறது. யானை கவலைக்கிடமாக இருக்கிறது. ஐயோ ஏங்க பாறை வழுக்கும். ஹலோ காய்ஸ், பார்த்துக்குங்க, இதுக்கு மேலே வழுக்கு பாறை வழுக்குது. எப்படியோ வழுக்கு பாறையெல்லாம் கடந்து நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். தூரமாக தெரியுதுங்களா, அதான் கோயில். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டேங்க. அப்படியே மேலே ஏறிட வேண்டியதான். கெஸ்ஸு வாங்குது. ஒரு வழியாக வந்துட்டோங்க, அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டோம். சின்ன கோயில் தான், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த அமைதியான தோற்றத்தில். கூட்டமே இல்லைங்க, யாரும் 3 பேர் தான் இருப்பாங்க போல் இருக்குது. ஒன்றும் பெருசாக கூட்டமே இல்லை. இந்த கோயில் தான் கோபால்சாமி மலைக்கோயில். இது கிருஷ்ணர் கோயில். ஒரு வழியாக வந்துட்டோம், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். நாங்கள் உள்ள கோயிலில் முதல் காலடி எடுத்து வச்சிட்டோம். எஃப்டிஎஃப் ஆமாம், வந்தாச்சு. இந்த கோயிலோட தோற்றம் பார்த்துங்க, நல்லா நிழல், நல்லா மரமெல்லாம் இருக்குதுங்க. மலைக்கு மேலே இவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடம். சுற்றியும் காடு மலைகளுக்கு இடையில ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்க. கலர்ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. கோயில் நல்லா சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க கொடிக்கம்பம் சுற்றி பாருங்கள். இதுதான் கோயில் மேலே இருக்குது. உள்ளேலாம் போய் ஃபோட்டோ எடுக்க மாட்டோம், நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபோட்டோ எடுக்கிறதில்ல. ஸோ சுற்றி காட்டிடுறேன், பார்த்துங்க. எப்படியா நம்ம டவுனுக்கு ஒன்று தெரியுதான்னு பார்க்கலாம். வீடு தெரியுது, அது உங்கள் வீடுன்னு போது நல்லா பாருங்க. கோயிலோட 360 டிகிரியும் காட்டியாச்சு. பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஒரு இது போதுங்க, பயங்கரம். ஒன் டைம் வந்து நாங்கள் இங்கேலாம் எடுக்கலீங்க, ஃபோட்டோலாம் எடுத்து. அந்த மலை பாரு, வேறு லெவலில் இருக்குது. எப்படியா தமிழ்நாடு வனத்துறை எச்சரிக்கை, காட்டுக்குள் அத்துமீறி யாரும் செல்லக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. விநாயகர் இதில் ஒரு கோலம் வரும். எப்படியா இதுதான் கோயிலுக்கு மேல் பக்கம், அதாவது கோயிலோட டாப் வியூவு. கோயிலுக்கு பின்பக்கம் பாருங்கள், அப்படியே ஃபுல் வியூ. இது காடுகள்லாம் பாருங்கள், அவ்வளோ பச்சை பசேன்னு தெரியுது பாருங்கள். மலை வானம் பாருங்கள், அவ்வளோ ப்ளூவிஸாக இருக்குங்க. ஓகே, பாய் எஃப்டிஎஃப். நம்ம வீடியோவை எண்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.